ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் டைப்ஸ் ஆஃப் சிஆர்எம், அதாவது கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டைப்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிஆர்எம். ஸோ ஆப்ரேஷன் சிஆர்எம்னா என்னன்னா, நம்ம டே டு டே பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரீம்லைனிங் ஆட்டோமேட்டிக், அதாவது அது வந்து ஒரு தடையில்லாமல் உருவாக்குறாங்க அந்த ப்ராசஸை, அப்புறம் ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது என்னென்ன வேலையை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணுறாங்க. இந்த வகையான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, லீட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லீட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க கஸ்டமர் டேட்டாலாம் வந்து இப்போ சிஆர்எம்னால பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கான்டாக்ட் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு திரும்பவும் இன்னொரு ப்ராடக்ட் புதுசாக வந்துட்டுனா அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்துக்காக அவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் இந்த சிஆர்எம் பேசிக். ஓகேங்களா, ஸோ அந்த கான்டாக்ட் மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் சேல்ஸ் ஆட்டோமேஷன். இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி ப்ராடக்ட் வாங்கினா மந்த்லி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிவரி ஆகிடும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த லீட் மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆட்டோமேஷன், சர்வீஸ் சேம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட்ஸ்டார் பேக்கேஜோ இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கும்போது அதில் வந்து ஆட்டோ ரெனிவல் அப்படின்னா ஆட்டோ இதுன்னு காணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு வாட்டி பே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி இல்லை இயர்லி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஆப்ரேஷன் சிஆர்எம் கீழே இதெல்லாம் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் சிஆர்எம். ஸோ அனலிட்டிக்கல் சிஆர்எம் என்ன பொறுத்த பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா அனலைஸ் அண்ட் என்கிரிப்ஷன், அதாவது டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது மூலமாக வந்து அந்த சிஆர்எம்ஐ மேம்படுத்துறாங்க. ஸோ கஸ்டமர் பிஹேவியர், ப்ரெஃபரன்ஸ், டென்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அவங்க அந்த இந்த டேட்டா அதாவது கஸ்டமர் ப்ரெஃபரன்ஸ், அவங்களுடைய பிஹேவியர் என்ன, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அப்புறம் அவங்க ப்ரெஃபரன்ஸ் அவங்க எதுக்கு முன்னே கொடுக்குறாங்க, ட்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து அதில் என்ன புதுசாக பண்ணலாம், அது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக அட்வர்டைஸ் பண்ணுறது சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ் பண்ணதாக இருக்கும், சேல்ஸாக இருக்கட்டும், சர்வீஸேஷனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேசிஸில் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அப்பியரன்ஸுக்கு அதிகமாக பீரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் அது ஃபீச்சர் எப்படி இருக்குது பக்கத்தில், ஸோ அது பார்க்க லுக் நல்லா இருக்கா, ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் தட், அவங்க அதை தான் அவங்க பார்க்குறாங்க, அதை தான் அவங்க பார்க்குறதில்ல. ஸோ சம் பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன், நான் ஹோல் பர்சன்டேஜ் நான் சொல்ல வரல. ஓகேங்களா, எல்லாமே அப்படி தான் சொல்லிட்டு ஸோ தெரிய சம் பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லையா. ஸோ லுக்குக்காக நான் மொபைல் வாங்க, லுக்குக்காக நான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது மாதிரி ஆட் காட்டணும், இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியண்டாக இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியண்டாக காட்டணும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து இந்த அனலிட்டிக்கல் சிஆர்எம் வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. அது மாதிரி அனலிட்டிக்கல் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து அந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க, சேல்ஸும் பண்ணுறாங்க, சர்வீஸும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா கொலாபரேட்டிவ் சிஆர்எம். ஸோ கொலாபரேட்டிவ் சிஆர்எம்னு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டெய்லி ஆர்டர் பண்ணுறேன், ஒரு மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days கிட்ட ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வர ஆடுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்கிருக்கீங்க அவ்வளோதான் சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வர ஆடுக்கும் உங்களுக்கு வர ஆடுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து கொலாபரேட் பண்ணுறாங்க. அதாவது சேல்ஸ் டீமையும் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு இது மாதிரி சொன்னால் நல்லா இருக்காது, நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் போனீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் பொருள் ஒன்று வாங்கலையே, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கூட சஜஷன் நிறைய இருக்கும், இவங்களுக்கு நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க சஜஷன் நிறைய இருக்கும். ஏன் ரீசன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து அதிகமாக பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து அதிக பொருள் வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸான ஆட் கொடுக்கலாம். ஆட் மீன்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ பொருள் வாங்கிட்டீங்க, இன்னும் இவ்வளோ வாங்க, நீங்கள் இவ்வளோ சூப்பர் கேன் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசிக்காக வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு வச்சிட்டனாலே ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கேன் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சூப்பர் கேன் வந்து வெயிட்டிங் ஃபார் யூ கார்ட் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஆர்டர் பண்ணிட்ட அப்புறமும் நம்ம அது ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ள போனாலும் காட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் காட்டும். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ண, இவங்க வந்து அதிகமாக வாங்குறாங்க, இவங்க ஒன்று அதிகமாக காட்டணும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. ஸோ இவங்க சேல்ஸ் டீமும் மார்க்கெட்டிங் டீமும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கொலாபரேட்டிவ் டீம். ஒரு கம்பெனிலேயே 2 டீமும் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு அவுட்புட் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேட்டிவ் சிஆர்எம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க கஸ்டமர் கிட்ட. அது என்ன பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் டிஃப்ரெண்ட் டீம்ஸ், அதான் சொன்னீங்களா, மார்க்கெட்டிங் சேல்ஸ் டீம் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கஸ்டமர்ஸாக ஆட் கொடுக்கும்போது அங்கே சேல் அதிகமாக சொன்னீங்களா. ஆர்கனைசேஷன் யூனிஃபைட் அப்ரோச் மேனேஜ் தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஷேர்டு கஸ்டமர் டேட்டா பேஸ் கொலாபரேட்டிவ் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவடேஸ் சாட் ஜிபிடி இருக்கு. ஓகேங்களா, ஸோ சாட் ஜிபிடி ஒரு டூல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துட்டு இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இது மாதிரி எங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம். ஓகேங்களா, கேம்பெயின் மேனேஜ்மெண்ட்னா சிம்பிள் தான், கேம்பெயினா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மேனேஜிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், பிளானிங், எக்ஸிக்யூட்டிங், ட்ராக்கிங், அனலைசிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேம்பெயின் என்னன்னா அந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்காக ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க, அதான் கேம்பெயின் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேம்பெயின் நடந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது நானும் இது மாதிரி யூடியூப்பில் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தது தான். ஸோ கொக்கோகோலா வந்து ஒரு வெண்டிங் மிஷின் வைக்கிறாங்க, அதில் வந்து பெரிய ஒரு டச் ஸ்க்ரீன் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபுல் வீடியோ காலோட, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸோட
ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி எடுத்துட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் யூஎஸ் எடுத்துருங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஜப்பானில் ஒரு மிஷின் வச்சுட்டாங்க, யூஎஸ் ஒரு மிஷின் வச்சுட்டாங்க. இப்போ 2 சைடில் இருந்தும் இங்கேருந்து ஒரு பர்சன் இங்கேருந்து ஒரு பர்சன் கையே வச்சாங்கன்னா 2 பேருக்கும் ஒரு கொக்கோ கோலா ஃப்ரீயாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேம்பெயின் வந்து நடத்தினாலும் அந்த பிராண்டோட பேர் வந்து நிறைய பேர் தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்ககிட்ட அதை சொல்கிறனாலும் அந்த கேம்பெயின் அவங்க பண்ண தான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைப் ஆஃப் அந்த ஒரு மார்க்கெட்டிங் நம்ம சொல்லலாம். கஸ்டமரை நம்ம கிட்ட கொண்டு வரணும் ஒரு விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது அதாவது இது மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கும் பிளானிங் வேணும், எக்ஸிக்யூட்டிங் வேணும், ட்ராக்கிங் எப்படி பண்ணுறாங்க வேணும், அனலைஸ் பண்ணணும். அந்த கேம்பெயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்குது, நம்ம பொருள் எவ்வளோ வாங்குறாங்க அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கும் சிஆர்எம் இதை யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் டைப் ஆஃப் சிஆர்எம் வந்து அந்த கேம்பெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே இருக்காங்க இந்த சிஆர்எம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம். நெக்ஸ்ட் என்ன சேல்ஸ் ஆட்டோமேஷன் சிஆர்எம். ஸோ சேல்ஸ் ஆட்டோமேஷன் சிஆர்எம் வந்து நமக்கு அது நேம்லேயே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மேனேஜிங் த சேல்ஸ் ப்ராசஸ், அந்த சேல்ஸ் ப்ராசஸ் மொத்தம் மேனேஜ் பண்ணுறது தான் அந்த சேல்ஸ் ஆட்டோமேஷன் சிஆர்எமோட ஒரு மெயின் ப்ராசஸ் நம்ம சொல்லலாம், மெயின் மோட்டிவ் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லீட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்கு எங்கெங்கெல்லாம் விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பொருளை விற்கிறதுக்கு. அப்புறம் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சேம் தான், நம்ம கஸ்டமர் டேட்டா வந்து வாங்குறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்னா ஃபியூச்சரில் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறோம், ஃபியூச்சரில் எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரிப்போர்ட்டிங், அதான் ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்டிங் சேம் தான். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுதான் பேசிக்காக இந்த சேல்ஸ் ஆட்டோமேஷன் செய்யற மெயின் மோட்டிவ் என்னன்னா சேல்ஸ் அதிகப்படுத்துறது, சேல்ஸ் எவ்வளோ ஃபியூச்சரில் வரும் ப்ரெடிக்ட் பண்ணுறது அவங்களோட மெயின் மோட்டிவ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் ப்ராசஸ். கஸ்டமரை வந்து ஒரு பிரச்சனைனா கேட்குறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் யாரோட ஒரு மெயின் படி நம்ம சொல்லலாம். ஸோ டிக்கெட்டிங் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிரிண்டர் வாங்கணும்னு வச்சுக்கேன். பிரிண்டரில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இஷ்யூனும் போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அந்த வெப்சைட்டில் போகிறேன், வெப்சைட் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? டிக்கெட் ரைஸ்னால் நமக்குன்னு ஒரு தெரியாத நம்பர் கொடுத்துருவாங்க, இதுதான் உங்கள் டிக்கெட்டு, இதில் இருந்தால் அந்த கொஸ்டின் வந்து அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம கொஸ்டின் கேட்டு நம்ம அனுப்பிச்சுட்டோம்னா அதுக்கு வந்து அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டாலோ அந்த இஷ்யூ க்ளோஸ் ஆகிட்டாலோ அந்த டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இல்லை வந்து அந்த டிக்கெட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம், டிக்கெட் வே சிஸ்டம். ஓகேங்களா? ஏன்னா வந்து அங்கே தெரியுது ஒரு முடிவில் வந்து இது நல்லா முடிஞ்சா இல்லை சரியாக முடியலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்துன்னா நாலேஜ் பேசிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேட்டா வச்சு நெக்ஸ்ட் இப்படி இப்போ இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது தான் பேசிஸ். நெக்ஸ்ட் வந்துன்னா செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ஸ், நம்மளே வந்து செல்ஃபாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டிலாம் வந்து வாரண்டி கார்டு கொடுக்குறதில்ல, அது ஒரு கியூஆர் கோடு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கியூஆர் கோடில் வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் ப்ராடக்ட் போட்டு அப்புறம் அந்த நம்பர் இருந்தாச்சும் நம்பர் போட்டுட்டோம்னா அது நமக்கு வாரண்டி ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம பிசிக்கல் ஒரு நீடு பேப்பரே கிடைத்த தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு கார்டு போதும், அதில் கியூஆர் கோடு வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ தான் வந்து செல்ஃப் சர்வீஸ் நம்ம பேசிக்காக சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இன் கேஸ் எதனா இஷ்யூ இருக்குது அதனால் அந்த கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடாக அந்த கேஸ் இருந்தால் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த சிஆர்எம் இவங்க அவங்களோட வேலையை எடுத்து செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேசிக் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மெயின் முக்கியம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது கஸ்டமர் சர்வீஸில் ஸோ அந்த நாலேஜ் பேசிஸ் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பிரிண்டர் எடுத்துங்க வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்டர் வாங்கினா அதில் எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியல, ஏதோ ஒரு ஆப்ஷன் தெரியலனா நம்ம கேட்டாலும் நம்ம சொல்லுவாங்கல்ல. ஸோ நாலேஜ் பேஸ் வந்து அங்கே யூஸ் ஆகும். ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் வந்து நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் சிஆர்எம். ஸோ சோஷியல் சிஆர்எம் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் மானிட்டர் எங்கேஜ் வித் கஸ்டமர்ஸ் அண்ட் சோஷியல் சேனல். அதாவது இப்போ சோஷியல் மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஓகேங்களா, எக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, விச் மீன்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ வந்து அது ரிப்ளை பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சென்டிமெண்ட் வந்து ட்ராக் பண்ண முடியுது. அவங்க எப்படி இந்த ஒரு புது அப்டேட்டில் அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, இல்லை இதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணுமா சொல்லிட்டு அவங்களுடைய கஸ்டமர் அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்க கேட்குற கொஸ்டின் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எதனா குறை இருந்துச்சுன்னு கேட்டால் அதை என்கொயரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கேதர் ஃபீட்பேக் த்ரூ த சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன். அவங்க சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் மூலமாக வந்து எல்லா ஃபீட்பேக்கையும் கேதர் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட்பேக் கேதர் பண்ணால் சரி பண்ண மூலமாக அவங்க கம்பெனி இன்னும் மேலே அடிது, இன்னும் மீன்ஸ் இன்னும் க்ரோ ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சோஷியல் சர்வீஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் என்னன்னா இ-காமர்ஸ் சிஆர்எம். ஸோ இ-காமர்ஸ் சிஆர்எம்னா இட்ஸ் பேசிக் தான். ஓகேங்களா? ஆன்லைன் பிஸ்னஸ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ்னால் நம்ம ஆன்லைனில் ஒரு பொருளை விற்கிறது வாங்க தான் இ-காமர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்வியூ காமர்ஸ் டு ட்ராக் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், அதாவது கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, எந்தெந்த ப்ராடக்ட் பார்க்குறாங்க சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மானிட்டர் ஷாப்பிங் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்குற மொபைல் ஃபோனாக பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு ஃபுல்லாக மொபைல் ஃபோன் தான் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸோ இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோ நீங்கள் தேடினீங்கன்னா அவங்க நீங்கள்
ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அது மாதிரி ரிலேட்டாக தான் காட்டும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் வந்து அங்கே தான் வந்து இதுவாகுது, கஸ்டமர் இன்ட்ராக்ஷனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட என்னென்ன ஷாப்பிங் வேறு மேனேஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்படி பண்ணது பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணும்போது அவங்களோட பர்சனலைஸ்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுது ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் சிஆர்எம் பேசிக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் சிஆர்எம். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் வந்து எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் லைக் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், லீட் ட்ராக்கிங் அண்ட் பேசிக் ரிப்போர்ட்டிங், யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் பேக்கேஜ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சின்னதாக ஒரு கடை வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் கடையை வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மொபைல் கடை இருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைல் நான் ஒரு மொபைல் கவர் கேட்டு போகிறோம் ஓகேங்களா, ஒரு கேஸ் கேட்டு போகிறேன் வச்சுக்கோங்களேன் மொபைல் கவருக்கு. அப்படி கேட்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இது மாதிரி நான் 2 நாளில் வரும், உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்பர் கொடுத்தோம்னா அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகேங்களா. இல்லை நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ அப்படின்னும் போது அவங்க கொடுத்து எழுதி வச்சுருக்காங்களா. ஸோ அதான் கான்டாக்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுமாதிரி நம்மளது மட்டும் எழுதி வச்சுக்க மாட்டாங்க, நிறைய பேர் அவங்க கஸ்டமர் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லீட் ட்ராக்கிங், அப்புறம் பேசிக் ரிப்போர்ட்டிங், அப்புறம் அவங்களுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது. ஓகே நம்ம இந்த மாதம் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதம் வந்து நம்ம இவ்வளோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ டார்கெட் எடுக்கலாம் சொல்லிட்டு அவங்களே பண்ணிக்கிறது ஓகேங்களா. அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி காஸ்ட் எஃபெக்டிவ் பேக்கேஜ். இது பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணியிருந்தால இது யூசர் ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கே புரிய மாதிரி வச்சுக்க போகிறாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ் பேக்கேஜாக இருக்க போகுது ஓகேங்களா. இது ஒன்லி அப்ளை ஃபார் த ஸ்மால் பிஸ்னஸ் சிஆர்எம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சிஆர்எம். ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சிஆர்எம் நம்ம சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி சொல்லலாம் ஓகேங்களா. ஹெல்த் கேர், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, அப்புறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ தென் நம்ம எப்படி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு இது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அதை செப்பரேட்டாக நான் கண்டிப்பாக போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஹெல்த் கேர், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸில் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே மாதிரி எழுதுவது உங்கள் பாலா.